ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ரவாவை வச்சு ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரவா பொங்கல் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இந்த பொங்கல் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். இதை மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். ரவா 1 கப் அப்படின்னா அதில் அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு ரவா நல்லா வறுபட்டுடுச்சு. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி இதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அந்த கப்பால் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூட பொங்கலுக்கு தேவையான தண்ணி சேர்த்ததும் நம்ம இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் சூப்பரான பக்குவத்தில் நமக்கு பொங்கல் தயாராகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ரவா 1 கப் அளவுக்குன்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கான அளவு சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான ரவா பொங்கல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.